பொதுவா தமிழ் தேசியம் சாப்பிட்டு வரலாறு அதிகத்துக்கு அடிமையாயிடுச்சு. என்று அழைக்கப்படுகிற இல்ல திருநம்பி என்று அழைக்கப்படுகிற இவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்தது. அரவாணி, அலி, 9 அப்படின்னு ஒரு மோசமான சொல்லாடலை பயன்படுத்தி திரைப்படங்கள்ல அசிங்கமா காட்டி அவங்களை ஒரு வேற மாதிரியான இதுல காட்டி அவங்களை கேவலப்படுத்தினாங்க. ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டர் இந்த கண்ணோட்டத்துல கொண்டுட்டு போக போகுதுன்னு அடுத்தது வைக்க போற மூவில பொறுத்து இருக்கல. இங்க பாருங்க, அடுத்தது அடி படிப்போம். அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்ல இல்ல நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டுரு. நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருங்க? அண்ணன் திமுக தான். அண்ணன் தலைவரை சொல்லிட்டாங்களா? ஆமா, ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டு எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு. அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் திலகத்தை வெளியேற்றினார். மாமதுரை மாநாட்டு கணக்கென்று கேட்ட மக்கள் திலகத்தை வெளியேற்றினார். சாப்பிட்டேனே வணக்கண்ணே. எப்படிங்க தமிழ் தேசியத்தில் இப்படிலாம் பயணிக்கிறீங்க? எல்ஜிபிடி தமிழ் தேசியம் ஆதரிக்குதானே? எந்த காலத்தில் என்ன எல்ஜிபிடி ஆதரிக்குது? திரு நங்கைகள் அவங்க உடலால இறைவன் படைக்கப்பட்டது. அதனால அதை தமிழ் தேசியம் ஏற்றுக்குது. அவங்கள்ட்ட பிச்சை அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனாலோ இல்லை அவங்க நம்மளை ஆசீர்வதிச்சாலோ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பஸ்ஸு, பேருந்து எல்லா இடத்தையும் அவங்க கேட்கும்போது கடைகள்லேருந்து எல்லா இடத்தையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணனா நல்லது அப்படின்ட்டு. சரிங்களா? நீங்கள் கேவலப்படுத்துது தமிழ் சமுதாயம்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தமிழ் தேசியவாதி இல்லையே, நீங்கள் நாம் தமிழ் தேசியத்தை கெடுக்க வந்தவாதிகள்ல. ஏன்னா எல்ஜிபிடிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரில வருமானம். ஏன்னா எல்ஜிபிடி எடுத்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி திருநங்கனை நீங்கள் வச்சுக்கீங்களே, எதுவும் திருநங்கன் தொடர்பு உங்களுக்கு எதுவும் இருக்காங்களானே? திருநங்கன் தொடர்பு, அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதாவது திருநங்கைகள் வேறு, எல்ஜிபிடி வேறு. நான் யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு நெருப்பு சுடும்னா நீங்கள் தானே சொல்லணும். தமிழினை அதை எதிர்க்குது, தமிழினை அதை மாற்றி திருமணம் பண்ணி வைக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு லெஸ்பியனையும் இன்னொரு கேயையும் சேர்த்து வைக்கலன்னா, ஒரு விரும்பத்தக்கவனும் கூட ஒரு லெஸ்பியனாக இருக்க பொண்ணை அனுப்பி வைக்க இது பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டு மாறும்னு அதை முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? உங்கள் பிள்ளைக்கு நெருப்பு தீ சுடுமுனாக்க அந்த தீயில கையை வைக்காதப்பான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த தீயில கை வைக்காதான் அது சுடும், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்லைப்பா வையின்னு சொல்லுவீங்களா? நல்லா கை வைப்பா அப்படிங்களா? ஆனால் உங்களால் நிறையா பாதிப்புனே. இப்போ அதிமுகவோட திராவிட பாட்டை எடுத்து பிரபலப்படுத்துறீங்க. அது யாருக்கு இழுக்கு? அது நாம் தமிழ் தேசியத்துக்கு இழுக்கு. இதில் கேட்குறவெல்லாம் எம்ஜிஆர் நல்லவர், ஜெயலலிதா நல்லவங்க, அண்ணா நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க அப்படிம்பாங்க. அப்புறம் எதுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆளுங்க சேருது? தமிழ் தேசியத்துக்கு அப்புறம் ஏன் வரணுவங்க? சரிங்களானே? அதுக்கு அடுத்து திருச்சி சூர்யா கூட உங்கள் கலந்துரையாடல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு நாம் தமிழர் இருக்கேன்னு நான் எப்படிங்க வெளியே போய் சொல்லுவேன்? அண்ணே, தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் மாதிரியே கொண்டுட்டு போங்க. இன்னும் நிறையா பேர் சேருவாங்க. தமிழ் தேசியத்தை இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு எல்லாம் ஒன்று தான், அந்த மட்டையும் ஒன்று தான், இந்த மட்டையும் ஒன்று தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரிங்களா? தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியமாக வரணும். இன்னும் சீமான் ஒரு வாயால் எதுவும் வரலை. அது வரையும் ஒரு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக கெடுத்து விட்டாதீங்கன்னு எதையும் கெடுத்துடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.